கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா 4:9 இப்படி சொல்லுகிறது: அந்நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போ, ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனத்தை வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு வாசித்தாலே அந்நாளிலே என்கிற அந்த பதத்திற்குரிய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ஆண்டவர் எழுந்தருளும் பொழுது, ஆண்டவர் எக்காலங்களை ஊதும் பொழுது அந்த பட்டணங்களிலே சில காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்துகிறார். நம்மை சத்தமாக கூப்பிடும் பொழுது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய உக்கிர கோபங்கள் நம்மை விட்டு திரும்பாத ஒரு நிலை இருக்கும் பொழுதெல்லாம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே ராஜாவின் இருதயம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அரசாட்சி செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களுடைய இருதயம் குழம்பிப்போம். கொரோனா ஒன்று வந்தது, ராஜாவினுடைய இருதயம் குழம்பினதை போல பிரபுக்களின் இருதயம் அடிந்து போம். வசதியானவர்கள் அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, மழை அதிகமாக பெஞ்சதுனால அதை போய் எடுக்க முடியல. அமெரிக்காவிலே ஒரு அருமையான இடத்துல பயங்கரமான காற்று, குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு, ஆசாரியர்கள் ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் நிறைய நேரங்களில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாகலாம் ஜனவரி மாதம் 1 தேதியிலே இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஒருவேளை வேகமாக பேசின அநேகர் இப்பொழுது அடக்கி வாசிக்கிறார்கள், குழம்பி நிற்கிறார்கள். நம்ம இப்படி சொன்னோம், ஒன்றும் நடக்கலையா, குழப்பம். தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள். ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு முன்பதாக நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். அவருக்கு உகந்ததை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு போனோம். அவருக்கு விரும்பாத காரியங்கள் எதையும் நம்ம துணிகரமாக செய்தால் ராஜாவினுடைய இருதயம், பிரபுக்களினுடைய இருதயம், ஆசாரியர்கள் திடுக்கிடக்கூடிய காரியம், தீர்க்கதரிசிகள் திகைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்கிறார். எனவே இப்படி செய்யக்கூடிய ஆண்டவரை மட்டுமே முன்னிலைப்படுத்துவோம். தீர்க்கதரிசிகளை அல்ல, ஆசாரியர்களை அல்ல, பிரபுக்களையோ ராஜாக்களையோ அல்ல, ஆண்டவரை மட்டுமே உறுதியாக பற்றி கொண்டு வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எதை பற்றி கொண்டு வாழ வேண்டுமோ அதை பற்றி கொண்டு வாழத்தக்கதான பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.